மதுரையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடந்து முடிந்தது. இதற்கிடையே மாநாட்டு அரங்கில் 100 அடி கொடிக்கம்பம் நிறுவும் பணியின் போது திடீரென விபத்து ஏற்பட்டதால் கொடிக்கம்பம் சரிந்து காரின் மீது விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதிலும் 20 லட்சம் ரூபாய் கார் மதிப்புள்ளது முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ராட்சத போக்கஸ் லைட்டுகள் சரிந்து விழுந்ததும் ஒரு பெரிய சர்ச்சைதான். ஆனால் டிவிகே தலைவர் விஜய் மாநாட்டு அரங்கில் ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார். மேலும் சேதமடைந்த குடிமத்திற்கு பதிலாக வேறு கொடிக்கம்பம் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்று மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதற்கிடையில் திமுக, அதிமுக பலமான கூட்டணியாக இருக்கும் நிலையில் விஜய் இதுவரை கூட்டணி குறித்து எந்த அறிவிப்பையுமே வெளியிடவில்லை. எனவே இன்று நடக்கும் மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 506 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் அமர இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே குழாய்கள் அமைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் மாநாட்டு பாதுகாப்பு பணியில் தென்மண்டல ஐஜி தலைமையில் 3000க்கும் அதிகமான போலீசார் மற்றும் 2000 தாவேகா பவுன்சர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த முறை பெண் பவுன்சர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள காலை முதலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் மதுரை களை கட்டி இருக்கிறதாம். எங்கு பார்த்தாலும் தாவேகா கொடி கட்டி பறக்கும் வாகனங்கள், கொள்கை விளக்க பாடலுடன் வெள்ளை ஆடையில் மிடுக்காக செல்லும் இளைஞர்கள் என கூட்டம் களை கட்டி வருகிறது. கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற தாவேகா முதல் மாநாட்டில் 40 நிமிடங்களுக்கும் மேல் பேசிய விஜய் இந்த முறையும் 1 மணி நேரத்துக்கும் குறையாமல் பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் தமிழில் ஒளிபரப்பாகும் செய்தி தொலைக்காட்சிகளின் நேரலையையும் ஆயிரக்கணக்கானோர் பார்த்து வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களமிறங்கியுள்ள விஜய் ஆபீஸில் அமர்ந்து பாலிடிக்ஸ் செய்கிறார் என்ற விமர்சனங்களும் எழுந்து வந்தது. அதற்கு இந்த மாநாட்டில் அவர் பதில் சொல்லுவார் என்றும் தெரிய வந்துள்ளது. அதேபோல அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக குறித்து என்ன பேசப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதேவேளையில் மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள், கூட்டணி பற்றி விஜய் என்ன சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் தளத்தில் எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்று காலை முதலே ஏராளக்கணக்கான மக்கள் மாநாடு திடலை நோக்கி படையெடுத்திருக்கும் நிலையில் வெயிலும் வாட்டி வதைக்க தொடங்கியிருக்கிறது. முன்னதாக அறிக்கை வெளியிட்டிருந்த விஜய் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், பள்ளி சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என ஆகியோர் யாரும் மாநாட்டின் வீட்டில் இருந்தே பாருங்கள் என்றும் விஜய் அவர்கள் அறிக்கையிலும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் மாநாட்டில் தற்போது தனது அரசியல் கூட்டணி பற்றிய அறிக்கையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.